நீங்கள் எங்கே போனாலும் 2 பேருமே ஜோடி போகிற மாதிரி போகிறீங்க. 2 பேருமே போகிறீங்க. அப்போது இப்போ சர்ச்சில் போனீங்கன்னா 2 பேரும் தான் போகிறீங்க. ஒரு வீட்டுக்கு ப்ரேயர் மீட்டிங் போனால் இதில் பார்க்கும்போது என்னன்னா, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து போகிறதுனால ஊழியத்துக்கு அது ஒரு பெரிய தேவபலன். ரெண்டாவது, நம்மளை யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தேவன் உங்களை பாதுகாக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குற வரேன்னா, இப்போ சர்ச்சுக்கு போகிறீங்க, 2 பேருமே ஆண்டவரால் பயன்படுத்துகிற பிள்ளைங்க. அப்போ சர்ச்சுக்கு போகும்போது அங்கே ஒரு மெசேஜ்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி அந்த ஊழியத்தை பகிர்ந்து செய்வீங்க? ஆக்சுவலாக இப்போது சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஊழியம்னும் போது செய்தி அப்படின்னும் போது செய்திக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிவிடுவேன். அந்த ஒரு பார்ட் எண்டில் இவங்களுக்கு கொடுப்பேன், லாஸ்ட்டில் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கொடுப்பேன். நானே ஃபுல்லாக அந்த டேக் ஓவர் பண்ண மாட்டேன் அந்த டைமை. ஏன்னா இவங்கள்கிட்டையும் அந்த கிஃப்ட் இருக்கிறதுனால ஒரு அந்நிய பாஷை பேசி அதை அவளை இன்னும் ஊக்குவப்படுத்தி அவளை ஆவிக்கு நிறுத்த இந்த வசனத்தை அவளுக்கு சொல்லி அவங்க ஃபினிஷ் பண்ணி அவங்க ஃபைனல் பண்ணுவாங்க. அதை பண்ணுவாங்க. அதே போல் இவங்க பண்ணும்போதும் நான் ஒரு கடைசியில் ஒரு சில ஆராதனை சொல்லி அவங்கள சில நேரங்களில் அக்கா ஆராதனை நடத்துனாங்கன்னா நீங்கள் மெசேஜ் கொடுப்பேன். நீங்கள் ஆராதனை நடத்திங்கன்னா அவங்க மெசேஜ் கொடுப்போம். ஓகே. அப்போது 2 பேரும் சேர்ந்து நின்று ஆண்டவர் எப்படி உங்களை நடத்துகிறாரோ ஆமாம் அந்த மாதிரி ஊழியத்தை செஞ்சுட்டு போய் கேட்குறீங்க. நம்ம ஒரு காரியத்திற்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் போது, ஒரு நபருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் அந்த நபர்கள்கிட்ட செயல்படுகிற கிரியைகள் ஆமாம் உங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே எஃபெக்ட் ஆகும். இது நான் ஒரு அனுபவமாகவே சொல்கிறேன். 2 பேரும் சேர்ந்து போய் நாங்கள் ஊழியம் செய்கிறது ஒற்றுமையாய் செய்கிறோம் என்பதை விட ஒற்றுமையாய் செய்யும்படிக்கு பிரயாசப்படுகிறோம் கர்த்தருக்குள்ளாக. மாம்சத்தில்னு எடுத்துக்கும் பொழுது ரொம்பவே ஃபைட்டு வரும். இன்றைக்கி நான் அனுபவிக்கின்ற நிறைய போதகர்கள் மனைவி கிட்ட பேசாமையே மைக்கு பிடித்து செய்தி கொடுக்கிறார்கள், இல்லைனா மனைவியை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையே ஆனால் அவங்க ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாயை மூடுவது என்று கற்றுக்கொண்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 பேருமே குறை சொல்லுவதும் குற்றம் சொல்லுவதும் தான் நம்ம சண்டைக்கு முதல் காரணமே. இவங்க அமைதலாயிரு என்று சொல்வார்கள், நான் அமைதலாயிடுவேன். ரொம்ப 2 பேருமே பிபி பேஷண்ட் மாதிரி 2 பேருமே கோபம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த ரூமில் இருங்க, நான் இந்த ரூமில் இருக்கிறேன் என்று சொல்லி உடனடியாய் அந்நிய பாஷைக்குள்ளாக உடனடியாய் வசனத்துக்குள்ளாக போய்டும். ஒரு நிமிஷம் நாங்கள் மிஸ் ஆனால் கூட தேவையில்லாத பேச்சுகள் அதை நாங்கள் அவாய்ட் பண்ண 2 பேருமே பழகப்படுத்தி கொண்டோம்.